நம்ம மனசுக்குள்ளே எழுற ஒரு முக்கியமான கேள்வி, எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன? ஏன் ஒருத்தவங்க கான்டென்ட் ரைட்டிங்க்கு பே பண்ணுறாங்க? எதுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் தேவை? ஃபர்ஸ்ட், இந்த கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த இன்டர்நெட் உலகத்தில், ஆன்லைனில் நீங்கள் எந்த விதமான விஷயங்களை படித்தாலும் கேட்டாலும் பார்த்தாலும் அது எல்லாமே கான்டென்ட் தான். ஓகேவா? நீங்கள் இந்த ஆன்லைனில் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டுட்ருக்கீங்க. பட் நான் உங்களுக்கு கொடுக்குறதுமே என்ன, கான்டென்ட் தான். நிறைய பேருக்கு நான் டெக்ஸ்ட்டாக படிக்கிற வெப் ஆர்டிக்கிளோ இல்லை பிளாக் ஆர்டிக்கிளோ, வெப் கான்டென்ட், வெப்சைட்டில் இருக்க கான்டென்ட்டோ தான் அவங்க கான்டென்ட்னு நினச்சிப்பாங்க. எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறீங்களோ இந்த ஆன்லைன் மூலமாக, அது எல்லாமே கான்டென்ட் தான். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் கான்டென்ட் இருக்கா? இல்லை. நம்ம நியூஸ் பேப்பர் படித்தாலும் அதுலேயும் அவங்க கான்டென்ட் தான் கொடுக்குறாங்க. நம்ம மேகசின் படித்தாலும் அதுலேயும் கான்டென்ட் தான் இருக்குது. நம்ம ஒரு புக்கு படித்தாலும், நம்ம ஒரு நியூஸ் பார்த்தாலும் எல்லாமே கான்டென்ட் தான். யூடியூப்பில் நீங்கள் குக்கிங் சேனல், விளாகிங் சேனல், பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே கூட அவங்க செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுவாங்க, 40 நிமிஷம் இன்டர்வியூ, எப்படியாவது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக என்ன அங்கே எதிர்பார்க்குறாங்க? கான்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஒரு இன்டர்வியூ வடிவில் அவங்க கான்டென்ட் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் உலகத்தில் பார்க்குற எல்லாமே, நீங்கள் கன்சியூம் பண்ணுற பிளாக் ஆர்டிக்கல், நீங்கள் வெப்சைட்டில் படிக்கிறது, நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது, நீங்கள் ஆடியோஸ் கேட்குறது, பாட்காஸ்ட் கேட்குறது, இல்லை சாங்ஸ், எல்லாமே கான்டென்ட் தான். நாம் இந்த கான்டென்ட் மாஸ்டரி ப்ரோக்ராமில் வெறும் வெப் ரிட்டன் கான்டென்ட், ஓகேவா, வெப் ஆர்டிக்கலாவோ இல்லை வெப் கான்டென்ட்டாவோ இல்லை ஒரு பிளாக் ஆர்டிக்கலாவோ எப்படி நாம் கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த நிஷ் செக்மெண்ட், ஒரு குறுகிய டாபிக் உள்ள மட்டும்தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம இங்கே ஒரு பாட்காஸ்ட்டோ வீடியோ அந்த ஃபார்மேட்லலாம் இருக்கிற விஷயங்களை, அந்த கான்டென்ட் பற்றி பேசுகிறதே கிடையாது. இங்கே ரைட்டிங், கான்டென்ட் ரைட்டிங் பற்றி கற்றுக்க போகிறோம். சரி, கான்டென்ட்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஏன் ஒரு பிஸ்னஸ்க்கு கான்டென்ட் தேவை? ஏன் உங்களை ஒரு கான்டென்ட் ரைட்டரை அவங்க ஹையர் பண்ணணும்? ஏன் அவங்களோட பிஸ்னஸ்க்கு கான்டென்ட் தேவை? ஏன் தொடர்ந்து தேவை? இந்த விஷயங்களுக்கெல்லாமும் நமக்கு ஆன்சர் வேணும். ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிற கேள்விகள். அதுக்கெல்லாம் நாம் இப்போ ஆன்சர் பார்ப்போம். எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு முக்கியமான கடமை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை அவங்க இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தி ஆகணும். வெப் கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸோட வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் அவன் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருக்கும்? நாங்கள் யார், எப்போ எங்களோட தொழில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, எத்தனை பேர் நம்ம டீமில் இருக்காங்க, இல்லை எங்கள் டீம் எப்படிப்பட்டது, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸு, என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம், ஒரு சர்வீஸாக என்னெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்கள் கஸ்டமர்ஸ் எங்களோட சர்வீஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற டெஸ்டிமோனியல்ஸ், அண்ட் நீங்கள் எப்படி எங்களை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்டாக்டஸ் பேஜ், இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு வெப் கான்டென்ட் ரைட்டராக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற விஷயங்கள். ஒரு பிஸ்னஸ் அவங்களோட வெப்சைட் மூலமாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. வெப் கான்டென்ட் ரைட்டிங் ஏன் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிளாக் ரைட்டிங், ஏன் பிளாக் தேவை ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் கான்டென்ட், நாங்கள் யார், நாங்கள் என்ன பிஸ்னஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், நாங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கான்டென்ட் அப்படியே தான் இருக்கும் ஒரு வெப்சைட் கான்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது. இதே பிளாக் அப்படின்றது பலவிதமான வடிவங்களில் பலவிதமான உள்நோக்கத்துக்காக எழுதப்படுது. அந்த பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாருன்னே தெரியாது அந்த கம்பெனிக்கு, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த தேடுறீங்க, ஓகேவா, கான்டென்ட் ரைட்டர் ஆகிறது எப்படி அப்படின்னு தேடுறீங்க. என்னோட யூடியூப் வீடியோ வருது. இதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் வீடியோன்னு நான் எக்ஸாம்பிளாக கொடுக்கறது கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக இமேஜின் ஒரு பிளாகாவோ என்னோட வெப்சைட்டாவோ கூட இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் லாவண்யாவை முன்ன பின்ன உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க ஒரு கரியர் கோச்சுன்னு தெரியாது, அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் முதல் முறையாக ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறீங்க, ஹவு டு பிகம் அ கான்டென்ட் ரைட்டர்,
கான்டென்ட் ரைட்டர் டிப்ஸ் இல்லை கான்டென்ட் ரைட்டிங் டிப்ஸ் ஏதாவது போட்டு சர்ச் பண்ணும்போது என்னோட ஒரு வீடியோ உங்களுக்கு பாப்பப் ஆகுது. அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு வேற ஆள், ஓகேவா? அறிமுகம் இல்லாத ஆட்கள் நம்ம 2 பேருமே. ஒரு வீடியோவில் நம்ம அறிமுகமாகிறோம். அதில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். கான்டென்ட் ரைட்டிங்னா இப்படி தான், கான்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாயிடுது. பரவாயில்லையே, என்னோட கேள்விக்கு இவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உங்களுக்கும் எனக்கும் அறிமுகமே கிடையாது, ஆனால் நம்ம 2 பேருமே அறிமுகமாகிறோம். அந்த நொடியில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் உருவாகுது. கரெக்டா? இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பேன், நான் கான்டென்ட் ரைட்டிங்னு ஒரு கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இதே என்னோட பிளாக்ல ஹவு டு பிகம் அ கான்டென்ட் ரைட்டர், வை யூ ஷுட் பிகம் அ கான்டென்ட் ரைட்டர், 10 ரீசன்ஸ் யூ ஷுட் பிகம் அ கான்டென்ட் ரைட்டர், இந்த மாதிரிலாம் உங்களோட கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். என்னோட வெப்சைட் கான்டென்ட் மாறாது, அந்த அளவுக்கு நான் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணலாம். பட் என்னோட பிளாக்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன். சரி, நாம் இப்போ வேற்றானா இருந்து அறிமுகமாயிட்டோம். ஓகே, உங்களோட ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு லாவண்யா ஜெயக்குமார்னா ஒரு கரியர் கோச், அவங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் புரிஞ்சிருக்கு, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்றது அறிமுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட் போயோ இல்லை பிளாகாக நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கீங்கன்னா பிளாக் ஆர்டிகல்ஸை நீங்கள் முன்னாடியிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. கான்டென்ட் ரைட்டிங் பற்றி என்னெல்லாம் பிளாக் நான் போட்டிருக்கேனோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான். இந்த கான்டென்ட் ரைட்டர் ஆனால் இவ்வளோ சேலரி வரைக்கும் கிடைக்கும், நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங்க்கு இவ்வளோ அளவுக்கு காசு வாங்கலாம் மார்க்கெட்லேருந்து, ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு வேர்டுக்கு இவ்வளோ இல்லை இத்தனை வேர்ட்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்ட்டுலாம் பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க என்ன ஆகும், ஓ வாவ், இவங்ககிட்ட தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருந்த அறிமுகம் என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக, உண்மையாக, எதையுமே மறைக்காமல் உங்களுக்கு உதவும் மனப்பான்மையோட இன்ஃபர்மேஷன் தரேன். அப்போ என்ன ஆவீங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஆரம்பிக்கும். முதல்ல அறிமுகம், அதுக்கப்புறம் நம்பகத்தன்மை ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த நம்பகத்தன்மை என்ன பண்ணுது, உங்களை அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க சொல்லுது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீ இந்தந்த விஷயங்கள் பண்ணால் கான்டென்ட் ரைட்டர் ஆகலாம், இந்த விஷயங்கள் நீ ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன், அது பேர் தான் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி, ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அறிமுகமான உடனே வாங்கிட மாட்டீங்க. என்ன கொஞ்சம் பரிச்சயமாகி இவங்க நிஜமாவே என்னோட நலனுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற என் மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கோர்ஸை போய் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்புறம் அந்த கோர்ஸை வாங்கலாமா வேணாமான்ட்டு உடனே முடிவெடுக்கிறதா இல்லை அப்புறம் முடிவெடுக்கிறதா அப்படின்றது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பொறுத்து, நீங்கள் அந்த நேரத்தில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்றதை பொறுத்து நிறைய விஷயங்கள்ல அமையும். இப்போ நீங்கள் ஒரு என்கொயரி கொடுக்குறீங்க, எங்களோட சேல்ஸ் டீம் உங்களுக்கு கால் பண்ணி இந்தாங்க இப்படிலாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்ட, இப்போ அந்த கோர்ஸை முடிக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கிறது எப்படி, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட கோர்ஸஸை டெய்லி ஒர்க் பண்ணுறது எப்படி, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி. இங்கே பாரு, கான்டென்ட் ரைட்டிங் மூலமாக இவங்க எவ்வளோ நம்மளோட கோர்ஸ் மூலமாக இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க, நீயும் வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நான் ஆர்டிகல்ஸ் போடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்க, அப்போவே நான் உங்களை கழட்டி விட்டுறல, பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பலை, நீ என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வா, நான் உன்னை சக்ஸஸ் பாதை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அதுக்கும் மேலே உன்னை நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்ஸ்பயரும் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? வெப் கான்டென்ட்டில் நான் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் அப்படின்ற அந்த கோர்ஸ் பட்டியலை நீங்கள் பார்க்க முடியும். இதே என்னோட பிளாகில் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை நான் தர்றது மூலமாக நம்ம 2 பேரும் அறிமுகமாகறோம். நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்றதுலேருந்து அறிமுகமான அடுத்த ஸ்டேஜில்
ஓகே, இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தராங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம் கண்டிப்பாக தேவை, நான் வாங்கியே ஆகணும்ன்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் வாங்கிட்டேன், 2 நாள் படித்தேன், 3ஆவதுல இருந்து டாட்டா பை பை சொல்லிட்டேன். ஆனாலும் லாவண்யாவோட பிளாகுக்கு போய் படித்தேன்னா ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கண்டிப்பாக அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நான் எப்படி உத்வேகமாக படிக்கிறது, எப்படி இந்த விஷயங்களில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து வருவீங்க, தொடர்ந்து எங்கேஜாக இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன் ஒரு கம்பெனிக்கு வெப்சைட்டும் தேவை, வெப்சைட் கான்டென்ட் ரைட்டிங்கும் தேவை, பிளாக் ரைட்டிங்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க உங்களோட ப்ராடக்டை, சர்வீஸை. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள வாங்க வைக்கிறீங்க. வாங்க வச்சதுக்கப்புறம் அவங்கள கூடவே கூட்டிகிட்டு போகிறீங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏதாவது இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் பெரிய லெவல் சாஃப்ட்வேர்லாம் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அது இதுன்னு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? வெப் கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, நான் இதை வச்சுருக்கேன், இந்த ப்ராடக்ட் சர்வீஸை வச்சுருக்கேன், நான் இதுதான், என் டீம் இதுதான், என் கம்பெனி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே பிளாக் ஆர்டிகல்ஸ்னு வரும்போது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எஜுகேட் பண்ணுவீங்க, என்டர்டெயின் பண்ணுவீங்க, இன்ஸ்பயர் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? அவங்கள உங்களோட ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ வாங்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அறிமுகமாகாத ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை நிஜமாவே நீங்கள் ட்ரஸ்ட்வர்தி அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு, உங்ககிட்ட இருக்கிறது ஆசமான ப்ராடக்ட் அப்படின்றத புரிய வச்சு, நிறைய நேரங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கணும், அது எனக்கு தேவைன்றது கூட புரியாது, அதையும் அவங்களுக்கு பொறுமையாக விளங்க வச்சு அவங்கள உங்களோட பையிங் சைக்கிள்குள்ளே கம்ப்ளீட் பண்ண வைக்கிறீங்க. இதுதான் முழுமையான நோக்கம். இதே SEO கான்டென்ட் ரைட்டிங்னு வரும்போது இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? SEO அப்படின்றது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த சர்ச் என்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, கூகுள், பிங், டக்டக்கோ, ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறோம், நம்ம அந்த சர்ச் டேர்ம் போட்டு நம்மளோட வெப்சைட்டையோ பிளாகையோ ஃபர்ஸ்ட் பேஜ், கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டா எப்படியாவது நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. கரெக்டாக தேடுறவங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்மளோட சர்வீஸ் வந்து நிறைய பேருக்கு அறிமுகமாகும். இங்கே சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சர்ச் என்ஜின் அல்காரிதம்ஸ் எல்லாம் ட்ரிக் பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட படிப்போம். இந்த லெசனை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது, ஏன் ஒரு கான்டென்ட் ரைட்டர் ஒரு கம்பெனிக்கு தேவை? ஏன் ஒரு கான்டென்ட் ரைட்டரை ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுது, அவங்களுக்கு பே பண்ணுது? ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டராக கம்பெனிக்கே ஃபுல் டைம் பேரோல்லையோ ஏன் ஒரு கம்பெனி உங்கள் சர்வீசஸை எதிர்பார்க்குது அப்படின்ற கேள்விக்கு இதுதான் சிம்பிள் ஆன்சர். ஏன் நீங்கள் அவங்களோட சேல்ஸ் டீமோட ஒரு முக்கிய அங்கமாக விளங்குறீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அந்த கம்பெனிக்கு உங்கள் கான்டென்ட் மூலமாக அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்க வச்சு நீங்கள் ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி நீங்கள் அவங்களோட பையிங் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறீங்க. அறிமுகமானதுலேருந்து அடுத்த லெவலுக்கு அந்த பையிங் சைக்கிளுக்கு நீங்கள் போக வைக்கிறீங்க. அதனால் நீங்கள் அந்த கம்பெனிக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறவங்கள சும்மா விட்டுருமா கம்பெனி? கண்டிப்பாக அதுதான் பேக் போன். எந்த ஒரு கம்பெனிக்குமே அட்மின், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான். எது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்? சேல்ஸ். நீங்கள் ஆக்சுவலாக கான்டென்ட் ரைட்டர்னு பேரோடு இருந்தாலுமே செல்லிங்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, கம்பெனியோட மார்க்கெட்டிங்க்கு, பிராண்டிங்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதால உங்களுக்கு அதிக வருவாய் தந்து உங்களோட கான்டென்ட்டை பெறுறதுக்கு கம்பெனிகள் ரொம்ப ஆர்வம் காட்டுது. கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஏன் இந்த கம்பெனிஸ் ஹையர் பண்ணுது, ஏன் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, ஏன் நான் ஃப்ரீலான்சராக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் அலோவ் பண்ணுறாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை ஃப்ரீலான்சராக கூட அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இந்த லெசனில் நாம் கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன, ஏன் ஒரு கம்பெனிக்கு கான்டென்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுறாங்க, நீங்கள் எப்படி அந்த கம்பெனிக்கு வெப்சைட் கான்டென்ட், பிளாக் ஆர்டிகல்ஸ், SEO ஆர்டிகல்ஸ் மூலமாக சேல்ஸ் சைக்கிளுக்கு, லீட் ஜென்ரேஷனுக்கு உதவுறீங்க, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசனில் என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் ஒரு கண்டென்ட் ரைட்டராக ஆகிறதுக்கு, அதை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க.